இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல வந்து ஒரு அணில் வந்து கூடு கட்டியிருந்தது. அந்த அணில் வந்து ரொம்ப நாளாவே இருந்துட்டு இருந்துச்சு. சரி எப்படியாவது வெளியில அனுப்பிடலான்னு பார்த்தோம். ஆனா அது வந்து குட்டி போட்டுருச்சு. குட்டி போட்டுட்டு இருந்திருக்கும் போல. நேத்தைக்கு ஏதோ இங்கிட்டேருந்து ஏதோ தாவுறப்ப வந்து அதுவா கீழ விழுந்துருச்சு. பார்த்தா திடீர்னு டக்குன்னு இறந்து போயிடுச்சு. ஐயோ! என்னடான்ட்டு நாங்க பார்த்தோம். மேல சவுண்டு கேட்டோனே பார்த்தா அவ்ளோ குட்டி இருக்கு உள்ள. ஒரு 4 குட்டி இருந்தது. அத போய் தூக்கிட்டு சரி அம்மா இல்லையே பாவம்ன்ட்டு அது பார்த்தோன்னா உள்ள முடி எல்லாம் நூல் எல்லாம் சுத்தி போய் கிடந்தது. அப்புறமா வந்து அது ஒண்ணு ஒண்ணா எடுத்து அது எடுக்கிறக்குள்ளேயும் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. பாவம் கையெல்லாம் வந்து நல்லா சுத்திக்கிடுச்சு அந்த முடி. முடி கையில சுத்துனோனே நல்லா வீங்கிருச்சு பிள்ளைங்களுக்கு நல்லா அந்த பார்த்தீங்களா, எங்கிட்டோ கஷ்டப்பட்டு சிக்கெல்லாம் எடுத்தாச்சு. எடுத்துட்டு கத்திட்டே இருந்தாய்ங்க. வலிக்கும் போல அது வலிச்சுட்டே இருக்கும்ல பாருங்க எவ்வளோ செவந்து போயிடுச்சுன்னு கையெல்லாம் பிள்ளைங்களுக்கு. அப்புறமா வந்து ஃபில்லர்ல வச்சு நல்லா பசும்பால் காய்ச்சாத பால் இருக்கு இல்லையா, பச்சை பால். அத நல்லா வந்து ஃபில்லர்ல வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு குடுத்தோனே, ஐயோ! உண்மைக்குமே நான் அணில்குட்டி நான் இப்போ வரைக்கும் நான் கையில தொட்டதே கிடையாது. ஆனா அணில்குட்டிய வந்து தூக்கி வச்சு அதுக்கு அந்த அந்த பால வந்து அது வாயில வச்சோனே பாவமா இருக்கு. அவ்வளோ அழகா குடிக்கிறாங்கங்க. நம்ம நாய்க்குட்டியெல்லாம் பெட்ஸ் எப்படி வளர்க்குறோம், அந்த ஃபீலு தான் அதில இருந்தது. அவ்வளோ அழகு அங்க பாருங்களேன், பக்கத்தில அது நல்லா அழகா கரெக்ட்டா தெரியுது அதுக்கு. அது அவ்வளோ பசியில இருந்திருக்கும் போல இருக்கு. நல்லா அழகா எல்லாமே எல்லா குட்டியுமே அழகா குடிச்சிச்சுங்க. நல்லா ஒவ்வொரு அது கொஞ்சமா குடுத்தாலே போதும். ஒரு சொட்டு குடுத்தா கூட அது ரொம்ப நேரமா வச்சு வச்சு குடிச்சிட்டே இருந்தாங்க. ரொம்ப அழகா பாவம் இதெல்லாம் கை வேற வீங்கிருச்சு அவிங்களுக்கு. நின்னு அழுதுட்டே இருந்ததுக. அப்புறமா கொஞ்ச நேரம் கத்திட்டு அப்புறம் கொஞ்சம் படுத்துட்டாங்க. அப்புறம் திரும்ப எந்திரிச்சு பாலு கத்துனோனே திரும்ப தூக்கி இந்த மாரி ஃபில்லர்ல வச்சு வச்சு குடுத்தோனே, எவ்வளோ அழகா அது ஒரு பாசம் நம்ம கைய தொட்டோனே அது மேல நம்ம மேல ஏறி வேற படுத்துக்கிறாங்க. கூட்டமா தான் படுக்குறாங்க. தனித்தனியா தூக்கி போட்டா திரும்ப ஒண்ணா போட்டுறாங்க கைஸ்.